ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்க்குறது நம்மளுடைய தென்னை மரம் தான். ஸோ தென்னை மரத்தின் நன்மைகள் பார்க்கலாமா? இதுதான் நம்மளுடைய தென்னை ஓலை. ஸோ இந்த ஓலைகள்லாம் பிச்சு எடுத்துட்டா இந்த ஈக்கு கிடைக்கும். இந்த ஈக்கு விளக்குமாறு இல்லையா, அதாவது நம்மளுடைய வீட்டை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துகிற விளக்குமாறு. அதுக்கப்புறமா இந்த ஓலையை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் எரிச்சிருவாங்க. ஸோ ஈக்கு எடுக்காதவங்க என்ன பண்ணலான்னா, இந்த ஓலையை இப்படி பிச்சு பிச்சு நல்லா காஞ்ச பிறகு அடுப்பில் வச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி பேப்பர் போட்டு எரிய வைக்கிறதுக்கு பதிலாக இந்த தென்னை ஓலையை நம்ம எரிகிறதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது தென்னை மட்டை. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தென்னை மட்டையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த தென்னாளி, சில்லாட்டை, பாலை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அடுப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு சில ஊர்களில் அதெல்லாம் போட்டு வேஸ்ட்டாக கொளுத்தி விட்டுறாங்க. தென்னை மரம் அதாவது அடுப்புக்கு பயன்படுத்துறதுக்கு கட்டைகளை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை பாருங்கள், தென்னாளி தெரியுதா? குச்சி குச்சியா, அது தாங்க தென்னாளி. அந்த தென்னாளியில் ஒரு இதை எடுத்து பிள்ளைங்க சொல்வார்த்தை கேட்கலன்னா போட்டு அடிப்பாங்க பாருங்கள். அதிலலாம் அடி வாங்குறதுக்கு பயன்படுத்தின கம்பு பார்த்துக்கிடுங்க. சரி, நம்மளுடைய இளநீ பாருங்கள். இளநீ வயிறு வலிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒன்று. அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஒரு செகண்ட்லேயே என்ன பண்ணுவோம், இளநீ தண்ணியை குடித்து கொஞ்ச நேரத்துலேயே உங்களுடைய வயிறு வலி குறையும். அதாவது சூட்டினால் வரக்கூடிய வயிறு வலியாக இருந்தால் சரிங்களா? சரி, அடுத்தது என்னென்னா, அந்த வெடலை எடுத்து அழகாக பாயசம் செஞ்சு இளநீ தண்ணி அந்த வெடலை எல்லாம் போட்டு பாயசமாக குடித்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தென்னை மரத்தில் உள்ள நன்மைகள். இனிமேலாவது தயவுசெய்து இந்த மட்டை, பாலை, அந்த சில்லாட்டை, தென்னாளி அதெல்லாம் கொஞ்சம் அடுப்புக்கு பயன்படுத்துங்க. இந்த ஓலைகளை முனைஞ்சி என்ன பண்ணலாம், நம்மளுடைய வீடுகளில் ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா அதை நம்ம மேலே போட்டு வச்சா கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும். இந்த ஈக்கை எடுத்து பயன்படுத்துங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய தென்னை மரத்தின் நன்மைகள். பபாய். வேறொரு நன்மைகளுடன் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் JDF. பாய்.